الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. فقل استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அந்த படைப்புகளுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் இறுதியாக நபிமார்களுடைய முத்திரையாக எல்லா மனிதர்களையும் படைப்புகளையும் விட அல்லாஹ்வுக்கு மிகவும் இரக்கமான எல்லா படைப்புகளுக்கும் ஆலத்தாருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள் இன்னும் அந்த தீனுடைய அமானிதத்தை பாதுகாத்து இன்று வரை நமக்கு எற்றி வைத்த தபிஈன்கள், தபிஈன்கள், நம்முடைய உஸ்தாத்மார்கள், மூதாதைகள், பெற்றார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வுடைய எல்லா நிலைமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்மையான முறையில் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய ஞாபகத்துடன் தக்வாவுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களாக நாட்டில் பல பாகங்களில் அதிகமான மழை காற்றின் காரணமாக பலர் ஒரு அசௌகரியமான நிலைமைக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் யாரெல்லாம் இந்த கால நிலையினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அனைவருக்கும் அல்லாஹ் விமோசனத்தையும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் அவர்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்க வேண்டும். இந்த மழை காற்று இந்த கால நிலையின் ஊடாக அதில் இருக்கக்கூடிய நனவுகளை, கயிறுகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் தான் மனிதன் தன்னுடைய அனுபவங்களை அடிப்படையாக வைத்து தான் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எச்சையும் தீர்வை தேடிக்கொண்டே இருக்கிறான், சொல்யூஷனை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு முறையில் அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அனுபவங்கள் இதை அடிப்படையாக வைத்து அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபெற்று ஒரு சிறந்த ஒரு நிலையில் வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தான் மனித இனம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரையும் அந்த ஒரு தொடர் முயற்சியில மனிதர்கள் இருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் நீங்க பாக்குறீங்க முன்னேற்றம். அதே நேரத்தில் நாம் சொல்லுவோம் பலவிதமான முன்னேற்றங்கள்
என்று பல வித்தியாசங்களை உலகளாவ ரீதியில் நாம் காண்போம். அது என்னன்னா, மனிதன் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து தனிநபராகவோ ஒரு கூட்டாக இருந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்கள் கண்டு ஒரு புதிய ஒரு முறையை அறிமுகப்படுத்தினதுதான் அது எல்லா முன்னேற்றத்துடைய காரணமாக இருக்கு. அது எங்களுடைய போக்குவரத்தமாக இருக்கலாம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு வசதிகளாக இருக்கலாம், நாம் இருக்கக்கூடிய ஆடையாக இருக்கலாம், தொடர்பாடலாக இருக்கலாம், அதே போல நம்முடைய அடிப்படையான தேவை உணவு, இப்படியான தேவைகளாக இருக்கலாம். இது அனைத்தையும் மனிதன் பார்க்கிறது நான் லேசான முறையில கஷ்டமில்லாம அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கின அந்த பகுத்தறிவு, சிந்திக்கக்கூடிய சக்தி, அந்த இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். நாம் மனிதனுக்கு விசேஷமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய பயாலஜி, உடல் ரீதிய எங்களுடைய உடலையும் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம், எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் இயங்கக்கூடிய முறையை பார்த்தோம் என்றால் அதுக்கும் மிருகத்துடைய உடல்ல இருக்கக்கூடிய அல்லது மிருகத்துடைய அந்த தேவைகளை பார்க்கும் போது அதுல எந்தவித வித்தியாசமும் இல்லை. பயாலஜிக்கலி மனிதனும் மிருகமும் அதே ரத்தத்தோட அந்த வாங்கிச்சோடு தான் இருக்கு. மனிதன் மிருகத்தை விட வேறப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான என்னன்னா, மனிதன் சிந்திக்கக்கூடிய முறை மிருகத்தை விட வித்தியாசமான ஒரு முறை. மனிதன் எப்பயும் விசேடமாக இருப்பான். இது அல்லாஹ் மனிதனுக்கு எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியமத். இது பெரிய ஒரு நியமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியமத்தின் ஊடாக எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற விடயம் என்னன்னா, இதனூடாக நீங்க நலவுகளை செய்ய வேண்டும், நலவுகளை செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் நலவுகளை செய்ய வேண்டுமே தவிர இந்த புத்தியை பயன்படுத்தி யாருக்குமே கெடுதியை செய்யக்கூடாது, தீங்கை உண்டாக்கக்கூடாது. மக்கள் அனைவருக்கும் நலவை நீங்க விட்டு செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும். எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டும் 3 விடயங்களை தவிர சதகத்துல் ஜாரியா, அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள், இன்னும் அவர் விட்டு செல்லக்கூடிய பிரயோஜனமான அறிவு. ஒரு மனிதன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவும் இந்த ஆற்றலை அடிப்படையாக வைத்து அவன் இந்த 3 விடயத்தையும் விட்டு செல்ல வேண்டும். என்ன தொடராக மக்கள் பயன்பெறக்கூடிய நலவுகள், பயிர்களை இந்த உலகத்தில் அவன் உண்டாக்கிய போகணும். அது மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், இல்மை அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகளாக இருக்கலாம், இன்னும் மக்களுக்கு தேவையான தண்ணீர் வசதிகளாக இருக்கலாம், மக்களுக்கு தேவையான மின்சார வசதிகளாக இருக்கலாம். தொடராக மனிதர்கள் பிரயோஜனம் அடையக்கூடிய ஒரு சதகாவை அவருடைய கஷ்டம் சிரமத்தினால் அவர் எப்பயும் உண்டாக்கி போக வேண்டும். இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆற்றல் திறமையை பயன்படுத்தி. 2வது, மனிதன் வரும் போது நாம் ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துவோம். அந்த குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய குழந்தை பாக்கியம், அந்த பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அல்லாஹ்விடத்துல கையேந்தி இஸ்திக்பார் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நல்லவர்களாக அவங்களை விட்டு செல்றது, அதற்கான ஒரு ஏற்பாடு, அதற்கான சூழல் அவர் வாழும் காலத்தில் அந்த முயற்சியை அவர் செய்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது பெற்றார்கள் நல்லவர்களாக இருப்பாங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, புள்ளலை அல்லாஹ் அந்த புள்ளலை அல்லாஹ் பாதுகாப்பான். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ஒரு நீளமான ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல மக்கள் அவங்களோட நல்ல நடக்கல, அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டாலிட்டியை செய்யல. ஆனா அந்த கிராமத்துல ஒரு செவரு குணம் இருக்குது. அதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதை சரிப்படுத்தினார், சீர் செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இங்க யாருமே எங்களுக்கு எந்த நலவும் செய்யல, எங்களை வெல்கம் பண்ணல, எங்களுக்கு எந்த ஒரு நலவும் செய்யல, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை என்ற அடிப்படையில என்ற கருத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல கேள்வி கேட்டாங்க. பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கான ஹிக்மத்தை, விருத்தத்தை, ஞானத்தை, அதனுடைய காரணத்தை என்ன நல்லா தெளிவுபடுத்தினால்,
அதில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், அந்த ஜெபத்துக்கு கீழே 2 அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு சொத்து இருக்குது. அதை விட்டு சென்ற பெற்றார்கள் சாலிஹானவர்கள், நல்லவர்கள். வகான அபூஹுமா சாலிஹா. குர்ஆன் சொல்லுது வகான அபூஹுமா சாலிஹா فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري. خليل عليه السلام சொன்னாங்க. அவங்க 2 அதை விட்டு போன அந்த பெற்றார்கள் இருக்கிறாங்களே, அவங்க சாலிஹானவங்க. அதனால அந்த அனாதைகளுக்குரிய ஹக்க சேர்த்து வைக்க வேண்டும் என்றது அல்லாஹ்வுடைய மனம். அந்த கண், அந்த பொக்கிஷம், அந்த அவங்களுக்கு போயிட்டு சேரணும். அதனால இப்ப சேவரு விழுந்துட்டா அவங்க இன்னும் சின்னவங்களாக இருக்கிறாங்க, அவங்க வயதுக்கு வர வேண்டும். அதனால அந்த அமானிதம் பாதுகாக்கப்படவும். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சாலிஹான முறையில நல்லவர்களாக வாழ்ந்து எங்களோட பிள்ளைகளையும் நல்லவர்களாக விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு, அந்த ஆற்றல், அந்த திறமையை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய 2வது விடயம். 3வது விடயம் பிரயோஜனமான அறிவு. பிரயோஜனமான அறிவு நாம் விட்டு செல்ல வேண்டும். அந்த அறிவுல 2 விடம் இருக்குது. ஒன்று, நாம் எங்களோட முன்னோர்கள் கற்றுக்கொண்ட அறிவு, அது வஹீயுடைய அறிவாக இருக்கலாம். குர்ஆன், ஹதீஸ் வஹீயுடைய அறிவு. தெரிஞ்ச ஒரு ஹதீஸை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுங்க, எந்த நாளும் கற்றுக் கொடுங்க. நீங்க விட்டு செல்ல வேண்டும் ஒரு சாரார. அவங்க சொல்லணும், இந்த துஆவை நான் யாரிடத்தை கற்றுக்கொண்டா, இன்னார் இடத்துல கற்றுக்கொண்டேன், இன்னார் எனக்கு இந்த துஆவை கற்றுத்தந்தார், இன்னார் எனக்கு இந்த முறையை கற்றுத்தந்தார், இந்த குர்ஆனை இன்னார் கற்றுத்தந்தார், தமிழ் வாசிக்கிறதுக்கு இன்னார் எனக்கு கற்றுத்தந்தார், அரபை இன்னார் கற்றுத்தந்தார், ஆங்கிலத்தை இன்னார் கற்றுத்தந்தார், கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் இதெல்லாம் பிரயோஜனமானது, இதை இன்னார் எனக்கு கற்றுத்தந்தார். இது ஒரு சம்பாத்தியமோ தொழிலோ அல்ல, இது நம்முடைய ஆக்ராவுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய தொடராக எங்கள் தெரிந்து வர அமல்கள் நன்மை வரக்கூடிய காரணமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த புத்தியை ஆற்றல தந்திருக்கிறான். 2 காரணம். ஒன்று, நாம் வாழக்கூடிய காலத்துல நாம் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த லாஜிக்கை பயன்படுத்தி நிதானமான முறையில அதுக்கான தீர்வை நாம் காண்றது. அதே போல நாம் விட்டு செல்லும் போது, மரணித்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது நல்ல விடயங்களை விட்டு, இதுக்குதான் நாம் நம்முடைய நேரத்தை, காலத்தை, அறிவை, செல்வத்தை, ஆற்றல, செல்வாக்க அனைத்தையுமே நாம் அதுக்குதான் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படியாக நம்முடைய நேரங்களையும், அல்லாஹ் தந்த வளங்களையும், ஆற்றல்களையும், திறமைகளையும் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். நாம் மரணித்ததற்கு பின்னால எங்களுடைய சந்ததிகள், எங்களுக்கு பின்னால வரக்கூடிய சமூகம் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் அவர்களை விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்கள் இந்த நாட்டில் 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் களிமா உள்ள சொல்லக்கூடிய ஜும்மாவுக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய இந்த உணர்வுள்ள ஒரு சமூகத்தை விட்டு சென்றாங்க. அது காலம் வாழ்ந்தவர்கள் அப்படியான சமூகத்தை உருவாக்கிட்டு போனாங்க. அந்த அடிப்படையில தான் நாம் இன்று இந்த ஜும்மாவுடைய கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்வளவு மழை பெய்து பல இடங்கள்ல தண்ணி நிறைந்திருக்குது. சிரமம், கஷ்டமான நேரம், சில கஷ்டங்கள்ல இஸ்லாத்துல சிற்றையில கூட இருக்குது. இப்படியான கடுமையான மழை இருக்கும் போது ஜமாத்துடைய தொழிலுக்கும் வர வேண்டிய தேவையில்லை, சலுகையும் இருக்குது. ஏன்னா கஷ்டம், சிரமம், இஸ்லாம் எங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா அப்படி இருந்தும் நாம் சலுகையை எடுக்காம இந்த நேரம் எவ்வளவு சிரமம், கஷ்டமாக இருந்தாலும் நாம் இந்த ஜும்மாவுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எங்களோட பெற்றார்கள், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த உலமாக்கள், உஸ்தாத்மார்கள், அவர்கள் எங்களுக்கு இந்த ஜும்மாவுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வாழ்ந்து எங்களுக்கு கண்முனையில காட்டுட்டு போனாங்க. இப்ப நாங்க இந்த முக்கியத்துவத்தை காட்டுறோம். எங்களுக்கு முன்பின்னால வாழக்கூடிய சிறார்கள் இதை அவதானிக்கிறாங்க, பார்க்கிறாங்க. இது தொடரும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படியான நல்ல கலாச்சாரங்கள், இப்படியான நல்ல ஒரு கல்ச்சரல் சூழலை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்று இருக்குது,
எங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வை இந்த இன்டலெக்ட பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி, லாஜிக்கை பயன்படுத்தி, அனுபவத்தை பயன்படுத்தி, மக்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தீர்வை பயன்படுத்தி அதுக்கான தீர்வை காண்றது. அப்படி செய்யறதும் சுன்னா, கட்டாயம் அதை நாங்க செய்யணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒட்டகத்தை கட்டுறத போல சஹாபாக்கள் மதீனால சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க விவசாயத்தை இயற்கையா விடாம கொஞ்சம் சேஃப்டியான ஒரு வேலையை செய்யறோம். ஆண் மரத்துல இருக்கக்கூடிய அந்த பூக்களையும் பெண் மரத்துல இருக்கக்கூடிய அந்த இதோட சேர்த்து நாங்க இதோட செஞ்சுக்கிறோம். இதனால எங்களுக்கு வருது என்னன்னா, அதிகமான விளைச்சல் வருது. இதை எங்களுக்கு செய்யலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னாங்க, இயற்கையான விடயத்தை அப்படியே விட்டுடுங்களே என்று முதலாவது சொன்னாங்க. சஹாபாக்கள் கைவிட்டாங்க. அதுக்கு அடுத்த முறை அந்த விளைச்சலை பார்க்கும் போது, விவசாயத்துடைய ஹார்வெஸ்ட பார்க்கும் போது மிக குறைவாக இருந்தது. முறையிட்டாங்க, யார சொல்லலாம், நாங்க அப்படியே சும்மா விட்டுட்டோம், அந்த தேனி பூச்சலால அது நடக்கட்டுமே, இயற்கையாகவே அது நடக்கட்டும் என்று. ஆனா இந்த முறை எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அறுவடை மிக குறைவாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறை சொன்னாங்க, உங்களுக்கு இந்த விஷயத்துல அறிவு இருக்குது, அதனால அந்த அறிவை பயன்படுத்தி இதுக்கு முன்னால் எப்படி செஞ்சு கொண்டிருந்தீங்களோ அப்படியே நீங்க செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல மக்கள் அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு தீர்வை லாஜிக்கின் அடிப்படையில, அனுபவத்தின் அடிப்படையில, சயின்ஸின் அடிப்படையில தரும் போது அதை எடுக்கிறது சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சீரான தன்னுடைய வாழ்க்கையில ஹிஜ்ரத் என்ற அந்த மிக முக்கியமான பயணத்துல இதை அணுவாக பயன்படுத்தினார். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொருத்தருடைய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அனுபவம், அறிவு, அதுக்கு தேவையான ஆட்களுடைய உதவி, முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர் அனைவருடைய உதவியை ரசூலுல்லாஹ் பெற்றுக் கொண்டார். அதை திட்டம் என்றது மிக முக்கியமான விடயம். நாம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு முஸ்லிமும் இதை செய்யணும். இருக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க யார்கிட்ட கேளுங்க, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். ஒரு விடயம் உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கோங்க, கன்சல்ட் பண்ணிக்கோங்க, மசூரா செஞ்சுக்கோங்க. நீங்க சும்மா மனத்தன்மையாக உங்களோட உணர்வுக்கு வரக்கூடிய விடயத்தையும் அங்க சோசியல் மீடியாலையும் அங்கேயும் இங்கேயும் கான்செப்ட் பார்த்து நீங்க முடிவெடுக்காதீங்க. அது எதுல நல்ல அறிவுள்ள அனுபவம் உள்ள ஒரு எக்ஸ்பர்ட் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க உங்களோட ஆலோசனையை கேட்டுக்கோங்க. அதை கேட்டுட்டு நீங்க சில பேருக்கு வாங்க. அதை கேட்காம மடமையாக சில தீர்மானங்களை எடுத்து அதனால உங்களுக்கு கஷ்டம் சிரமம் உண்டாகி அதுக்கு பின்னால அல்லாஹ்வை உங்களுக்கு பிளேம் பண்ண முடியாது, அல்லாஹ்வை உங்களுக்கு குறை சொல்ல முடியாது. என்னன்னா அல்லாஹ் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தியை தந்தான், அந்த அறிவு ஆற்றல் மக்களையும் அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். நீங்க அதை செய்ய தவறிட்டீங்க, அதுதான் அதுக்கு நீங்க உங்களைதான் பிளேம் பண்ணணும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம். இது ஒரு சுன்னா. ஆனா அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நேரத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் இதை செய்யறதோடு ஆன்மீக ரீதியாக இந்த விஞ்ஞானத்துக்கும் அப்பால், எங்களோட லாஜிக்குக்கும் அப்பால், சிந்தனைக்கும் அப்பால் சில தீர்வுகளை, வழிகாட்டல்களை, சொல்யூஷன்களை எல்லாம் வளைந்திருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னது, முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருமே அதை கடைபிடிப்பார்கள். ஆனா அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நமக்கு தந்திருக்கிற சில தீர்வு இருக்குது. அது ஈமானுள்ள இதற்கு பிரத்யேகமான விசேஷமான அந்த தீர்வையும் நாம் கைவிடக்கூடாது. அந்த சொல்யூஷன்களை, அந்த வழிகாட்டல்களையும் கைவிடக்கூடாது. இது எல்லாத்தையும் செஞ்சு நாம் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கடுமையாக மேகம், மழை, காற்று வேகமாக இருக்குது, மேகம் நல்ல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறி ஆயிஷா கேட்டாங்க, பொதுவாக அரேபியால அந்த பாலைவனத்துல மழை பெய்யறா அவங்களுக்கு அதை போல சந்தோஷம் இல்லை. மழை பெய்யறது நிச்சயம் குறைவு அறிவு, அதனால சந்தோஷப்படுவாங்க, அவங்க முகத்துல சந்தோஷம் இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல சந்தோஷத்தை ஆயிஷா ரலியல்லாஹு காணல. அப்ப ஆயிஷா கேட்டாங்க, ரசூலல்லாஹ், எல்லாருடைய முகத்துல சந்தோஷம், ஆனா உங்களோட முகத்துல சந்தோஷம் இல்லை. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மேகத்துல
இந்த காத்துல அதாப் மறைஞ்சிருக்கிறதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. சமூக கூட்டத்தெல்லாம் இந்த காற்றினூடாகவும் தண்ணியினூட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தெல்லாம் மழை கடுமையான வெள்ளத்தினூடாக அல்லாஹ் அழைத்தான். அதனாலதான் எனக்கு அச்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் சூராவை ஓதி சொன்னாங்க, பாதுகாப்பு தெரிங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாவையும் ஓதினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓத சொன்னாங்க. ஓதி அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இதான் நான் சொல்றேன். இது தீர்வு, இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்ல. இந்த குல் சூரா இருக்குது, காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஓதுவது. எங்க பிள்ளைகள் அதை ஓதுறது, தொழுகைக்கு பின்னால ஓதுறது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான ஆபத்தில் விட்டு அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பான். அதை ஓதுறதோடு எங்களோட மற்ற விஷயங்களையும் செய்யணும். கதவை திறந்து வச்சுட்டு கள்ளம் வரமாட்டான், நான் குல் சூரா ஓதிக்கிறேன்னு இருக்கலாம். எங்களுக்கு பாதுகாப்பை செஞ்சுட்டு தான் ஒட்டகத்தை கட்டிட்டு தான் நாங்க ஓதணும். ஆனா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஏராளமான ஆபத்தில் இருக்குது, விளங்காத ஆபத்தில் இருக்குது. கண்ணுக்கு விளங்காத வைரஸ் இருக்குது. எங்களுக்கு தெரியும் கோவிடுடைய காலத்துல அந்த வைரஸ் எங்களுக்கு விளங்கல்ல, கண்ணுக்கு விளங்கல்ல, ஆனா அதுல ஆபத்து இருக்குது, அதனால நோய் இருக்குது. அதுல இருந்து பாதுகாப்புக்கான துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சொல்யூஷனால இந்த தீர்வுகளை நாம் முஸ்லிம்கள் அன்றாடம் எங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். எங்களோட குடும்பத்தில் அது ஒரு பழக்கமாக மாறணும். எங்களோட முன்னோர்கள் இப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அல்லது நான் ஒரு சிறு பிரயாசத்துல எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சேவாயில ஜாவலின் இந்த பள்ளி 150 வருஷம் பழைய பள்ளி. அந்த காலத்துல ஜும்மாவுடைய நாள்ல நான் காணும் போது அன்றையுடைய ஜும்மாவும் இன்றையுடைய ஜும்மாவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அன்று நான் காணுவேன், அதிகமான எங்களோட மூத்தவங்க அழகான முறையில ஒரு வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை சாரம் முன் சப்புல அதிகமான முதல் 2-3 சப்புல இருக்கிறாங்க அனைவரும் அதிகமா வெள்ளதான் எடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு மனுஷியானத்துக்கு முன்னால ஏன்னா அதிகமான வயதுக்கு போனவங்க மூத்தவங்க அவங்களுக்கு தொழில் இல்லை, அவங்க எல்லாம் பென்ஷன்ல இருக்காங்க, வீட்டுலதான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நேரத்தோட வந்துடுவாங்க. அவங்க எல்லாம் பள்ளியில ஒரு மனுஷியானத்துக்கு முந்தி வந்து அவங்களுக்கு துஆலையும் குர்ஆனுடைய திலாவத்திலையும் செலவாத்திலையும் அதுக்காரலையும் இருப்பாங்க. அந்த நேரம் நாங்களும் ஸ்கூலுக்கு போனா நேரத்தோட வார அல்லது வெள்ளிக்கிழமை சிலத்துக்கு அதிகமா கட் போடுறோம். அப்ப பள்ளிக்கு விருப்பமா நாங்க போறது. அது ஒரு நல்ல ஒரு சூழல், அழகான ஒரு சூழல். துஆ வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான விடயம் அந்த காலத்துல இந்த குல் சூறாக்கள், இந்த செலவாக்கள், அன்றாட துஆக்களை அவர்கள் வலியுறுத்தினார். அது இல்லாம குல் சூறா ஓதாம சில நேரங்கள்ல மஜ்லிஸ்கள் முடியாது. குல் சூரா ஓதுவாங்க, அல் ஃபாத்திஹா என்று சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதுக்கு பின்னால குல் சூரா ஓதப்படும். எங்களுக்கு கேள்வி கேட்ப அந்த நேரத்தில் ஓதுற சுன்னத்தா அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்துல இப்படிதான் ஓதணும், கட்டாயமா ஓதணும், ரசூலுல்லாஹ் இப்படி ஓதினாங்கன்னு சொன்னா பிரச்சனை. ஆனா பொதுவாக இதுக்குள்ள பாதுகாப்பு இருக்குது, இதுல நலவு இருக்குது என்ற நியத்துல ஓதினா அதெல்லாம் நினைக்கி பாதுகாப்பு இருக்குது, நலவு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்கள்ல இந்த நேரத்துல ஓதுங்கன்னாங்க. அப்ப அந்த நேரத்துல ஓதுறது சுன்னத். அந்த நேரம் அல்லாத நேரங்கள்ல ஓதுறது கைதுகளையும் நலவையும் தரும். நீங்க சுன்னத்துக்கு சொல்லாத வரையில அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு தீர்வு, அது ஒரு சொல்யூஷன் என்னோட வாழ்க்கையில. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் அதிகமாக மற்ற விடயத்துல எங்களோட நம்பிக்கையையும் எங்களோட ரிலையன்ஸை கூட்டிட்டு போறோம். அதிகமா குடும்ப பிரச்சனை இருக்குது, பிள்ளைகள பிரச்சனை இருக்குது, ட்ரக் சொல்யூஷன் இருக்குது, நிறைய பிரச்சனை. இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போன்னு சொல்றாங்க, அதை செய்யணும் என்றாங்க. இது கட்டாயம், அதை செய்ய வானம்னு நான் சொல்லல, நல்ல வேலை வச்சுக்கோ, அதெல்லாம் செய்யுங்க. ஆனா அதை விட முக்கியமாக இந்த அடிப்படைகளை சரிப்படுத்துங்க. இந்த அடிப்படைகளை சரிப்படுத்துங்க. ஒரு துவாவை நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தாரேன். நான் இந்த துவா நமக்கு தெரியும், அடிக்கடி தெரியும். ஆனா கடந்த வாரம் இந்த துவாவுடைய பாடத்தை நான் என்னுடைய மாணவர்களுக்கு இந்த ஹதீஸை படிச்சு கொடுத்த நேரத்துல எனக்கு உள்ளத்துல வந்த ஒரு வித்தியாசமான உணர்வு, அடே இவ்வளவு பெரிய பலமான ஒரு துவாவை நாம் வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் நாம் தடமாறி கொண்டு இருக்கிறோம்,
எவ்வளவு தடமாறி கொண்டிருக்கிறோம். எங்களை பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் அங்கெல்லாம் எப்படி தடமாறுறோம். அங்க போறோம், குடும்ப பிரச்சனை அதிகமாக. எங்களோட குடும்பங்கள்ல சரியான கணவன் மனைவி கவுன்சிலிங் போறோம், அங்க போறோம், காலி கோட்டுக்கு போனா ஏராளமான பிரச்சனை. தனிப்பட்ட வாழ்க்கை மனிதனுக்கு பிரச்சனை தான் தெரியும், குடும்ப வாழ்க்கையில தொழில் எல்லாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அவங்க எங்களை மீது இறக்கம் வைத்ததை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் மீது இறக்கம் வைக்கல. எங்களை மிஸ் பண்ணினாங்க. சொன்னாங்க, எங்க சகோதரர்களை நான் மிஸ் பண்றேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நாங்களே அவங்களோட சகோதரர், நீங்க அன்சும் அஸ்ஹாபி, நீங்க எந்த சோழர்கள், என் சகோதரர்கள் யாருண்டா எனக்கு பின்னால வருவாங்க, என்னை கண்டிருக்க மாட்டாங்க. ஆனா என்னை காண்றதுக்காக வேண்டி அவங்க உள்ளத்துல ஆசை ஆர்வம் இருக்கும், எனக்காக வேண்டி என்னுடைய சுண்ணாவை பின்பற்றுவாங்க. எங்களை மிஸ் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான துஆ. அந்த துஆவை அல்லாஹ் எந்த நபி கேட்டும் அல்லாஹ் அந்த துஆவை மறுக்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தில பிரச்சனை அல்லாஹ் காண்பித்தான். கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்துக்கு என்னென்ன கட்டங்கள்ல எதெல்லாம் நிகழுமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே காண்பிச்சுட்டான். ஒரு படத்தை பாக்குறத கூட ரசூல் ஸல்லல்லாஹு பாத்துட்டாங்க, கண்டாங்க. அதுல கண்டாங்க விஷயம் மொத்தமாகவும் காண்டாங்க, குடும்பத்தில விவகாரங்களையும் கண்டாங்க. ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயில முத்தமிட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்துல முத்தமிட்டாங்க. மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா காண்றாங்க, வளமைக்கு மாற்றம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல முத்தமிட மாட்டாங்க, தலையிலையும் கையிலையும் தான் முத்தமிடுவாங்க. ஏதாவது சென்சிட்டிவான இடங்கள் அந்த இடத்துல முத்தமிட மாட்டாங்க. தன்னுடைய பேர புள்ள தலையிலையும் கையிலையும் தான் முத்தமிடுவாங்க. பாத்திமா கிட்ட யார சொல்லலாம், இன்னைக்கு வளமைக்கு மாற்றமா ஏன் இப்படி முத்தமிட்டீங்க? சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு காண்பித்தான், இந்த கழுத்து துண்டிக்கப்படும், அந்த எந்த இடத்துல என வாழ்படுமோ அந்த இடத்தெல்லாம் காட்டினான், நான் அந்த இடத்தை முத்தமிட்டேன். ஹசன் ரலியல்லாஹு நன்றி கொடுக்கப்படும், அதனால ஹசன் ரலியல்லாஹுடைய வாய் முதல்ல நான் முத்தமிட்டேன். பாத்திமா ரலியல்லாஹு தன்னுடைய அன்பு மகள் எவ்வளவு ஆத்திரம் இருக்கு, யார சொல்லலாம், துஆ செய்யல அல்லாஹ் இந்த பிள்ளைல. ஒரு தாய் ஏற்றியா கேட்குது, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் அந்த முடிவுகளை செஞ்சுட்டான். நான் இந்த விசேஷமான துஆவை என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நாளே கியாமத்தினால் வைத்தேன். மனித இனத்துக்காக வேண்டி அல்லாஹ் முழு மனித இனத்திலையும் அல்லாஹ்வுடைய எல்லாருடைய விமோசனத்துக்காக வாழ்க்கை. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எப்படி மற்ற தீர்வுகளை எல்லாரும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த விசேஷமாக எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைக்கு அது எல்லா தீர்வையும் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, மக்கள் தங்கத்தையும் வெள்ளியையும், தங்கம் வெள்ளி உலகத்துடைய பொறுமதியான சொத்துக்களை தன்னுடைய பாதுகாப்பான ட்ரெஷர்களாக, அதுக்கான பொக்கிஷங்களாக பாதுகாத்து வைக்கும் போது நீங்க இந்த துஆவை உங்களுடைய ட்ரெஷராக நீங்க பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய பெரிய பொறுமதியான சொத்தாக இந்த துஆவை நீங்க பாதுகாத்து வச்சுக்கோங்க. இந்த துஆவை நீங்க பாடமாக்குங்க. இந்த துஆ அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எங்களோட பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கான தீர்வை தான் எல்லா நிலைமையும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத்தல் அம்ர், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத்தல் அம்ர். யா அல்லாஹ், என்னுடைய எல்லா விவகாரத்திலையும் எனக்கு உறுதிப்பாட தாயாக, நான் உறுதியாக இருக்கும், என்னுடைய விவகாரங்கள்ல உறுதியாக. ஒரு அஸீமத அலல் ருஷ்த், யா அல்லாஹ் நேரான வழியில நல்ல முறையில சரியானத நல்லத என்னை அதை செய்யணும் என்ற அஸீமா என்ற மனப்பாங்க எனக்கு தந்தது, அந்த உறுதிப்பாட்டை எனக்கு தான். வஅஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதி, யா அல்லாஹ் உன்னிடத்துல உன்னுடைய அருளை என் மீது கடமையாக்கக்கூடிய விடயத்தை நான் உன்னிடத்துல கேட்கிறேன். உன்னுடைய அருள் எனக்கு வாஜிபாகும் யா அல்லாஹ். அப்படியான விஷயம் அது எந்த செயல் எந்த சொல்லோ அது எனக்கு நீ தான். வஅஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதி வஅஸாயிம மக்ஃபிரதி, யா அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பு என் மீது உறுதியாகிறது, என் மீது உறுதியாகணும். அப்படியான செயல்களை எனக்கு நசிபா. வஅஸாயிம மக்ஃபிரதி வஅஸ்அலுக லிசானன் வஅஸ்அலுக கல்பன் சலீமா, யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் ஒரு ஆரோக்கியமான உள்ளத்தை கேட்கிறேன், ஆரோக்கியமான ஒரு உள்ளம். ஒலிசானன் சாதிகா, யா அல்லாஹ் உண்மையை பேசக்கூடிய நாம் எனக்கு தான்,
எந்த நலவெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே. எவ்வளவு அழகானது! எந்த நலவெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயோ, அல்லாஹ்க்கு தெரியாத எந்த ஒரு நலவும் இல்ல. நீ எந்த நலவெல்லாம் அறிந்திருக்கிறாயோ அந்த அனைத்து நலவையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். எந்த கெடுதி எல்லாத்தையும் நீ அறிந்திருக்கிறாயோ அந்த அனைத்து கெடுதியை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு செய்கிறேன். நீ என்ன எல்லாம் அறிந்திருக்கிறாயோ, எந்த கெடுதி பாவங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாயோ அந்த அனைத்து பாவத்தையும் நான் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அனைத்து மறைவான விடயங்களை அறிந்தவன் நீ அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில நாங்க இந்த துஆவை உறுதியாக ஓதினா அல்லாஹ் நமக்கு நலவை தராம இருப்பானா? எவ்வளவு ஒரு அழகான துஆ! எவ்வளவு எங்க எல்லா விவகாரங்களும் இதுக்குள்ள வந்துட்டு. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இப்படியான நிலை மழை பெய்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். இது இன்னொரு தீர்வு. இஸ்திக்ஃபார் யார் அதிகமாக செய்றாங்க? இஸ்திக்ஃபார் என்பது ஒரு விசேஷமான இபாதத். தௌபா என்பது பாவம் செஞ்சா பாவம் மன்னிப்பு கேட்கிற. இஸ்திக்ஃபார் பாவம் செஞ்சதின் காரணமாக மட்டும் அல்ல. இஸ்திக்ஃபார் நபிமார்கள் செய்தார்கள். நபிமார்கள் பாவத்திலும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்திக்ஃபார் 70 செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க இஸ்திக்ஃபார் இல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 ரப்பிஃபிர்லி. தொழுதுக்கு பின்னால ஸலாம் சொல்லி முதலாவது சொல்றது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப பாவமா செஞ்சோம் இல்ல, தொழுது எவ்வளவு பெரியது. ஏனென்றா ஒரு அடிமை எஜமானுடைய கடமையை பூர்த்தி செய்ய முடியாது. எப்பயும் தன்னுடைய அடிமத்துவத்தை என்னைய மன்னிச்சுங்க என்னைய மன்னிச்சுடுங்க என்று அல்லாஹ்வுக்கு முன்னால மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு இபாதத்தான் அது. சஹருடைய நேரத்திலும் எல்லா கட்டத்திலும் யார் இஸ்திக்ஃபார் செய்றாங்களோ அல்லாஹ் அவங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ் வச்சிருக்கிறான். கவலை துக்கம் சஞ்சலங்களை விட்டும் அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பான். அதே நேரத்துல அவங்க அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வோம். இந்த உம்மத் நாங்கள் அதிகமா இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல நிலை உருவாக்குவார். தேர்தல் காலம் எங்களுக்கு தெரியும். இந்த காலத்துல எல்லோரும் பலரையும் அங்கேயும் இங்கேயும் பேசுவாங்க. அதை நாங்க தேர்தல்ல பங்கு பெறுறது, வாக்களிப்பது, ஒரு அமானிதம், ஒரு சாட்சி சொல்றது, ஒரு ஷஃபாஅத், பொய்யான சாட்சி சொல்லக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. அதுல நாங்க ஈடுபடுறதோடு அதை கொண்டு எங்களுக்கு தீர்வு வர போறதில்ல. தீர்வு எங்க இருக்குது? அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அதனால அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இந்த கால நிலையில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன்ல, கஸால, லெபனான்ல, சூடான்ல எங்களை மக்களுடைய நிலையை பார்த்தா எங்களால் தாங்க முடியாது. ஆனால் உம்மத்தின் அடிப்படையில எங்களுக்கான தீர்வு இப்ப அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவமன்னிப்பு செய்வோம். அல்லாஹ் நேற்று முன்னாத்து ஒரு சகோதரர் எனக்கு அனுப்புறார் ஒரு பேக், ஒரு வீடியோ உண்டு. அதை பார்க்க கூட எத்தனையோ பிள்ளைகள் குழந்தைகள் கொல்லப்பட்டு அதனுடைய உடல் துண்டுகள் மாமிசங்கள் பெரிய பெரிய பேக்ல கொண்டு கொடுக்கப்படுது. பெற்றாருக்கு உங்களோட புள்ளல் ஈக்கிறாங்களான்னு கொஞ்சம் பார்க்கணும். எவ்வளவு கஷ்டமான நிலை இந்த உம்மத்து. நாம் இப்படியான சிரமமான நிலையில் இருக்கோம். அல்லாஹ்விடத்துல நாம் எதிர்பார்த்து பாவம். ஆனா கவலை என்னன்னா, இந்த நாட்டுல சரியான கவலைக்குரிய நிலவ பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எங்கட சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போறாங்க. அங்க தொழிலுக்காக வேண்டி போறாங்க. எங்க தொழில் செய்யறாங்கட்டா எங்கட சகோதரர்கள், எங்கட பலஸ்தீன் சகோதரர்களுடைய காணிகள் அபகரித்து அவங்க விவசாயம் செய்யக்கூடிய நிலையில விவசாயத்துக்கு போறாங்க. அதுக்காக வேண்டி இந்த நாட்டு ஒப்பந்தம் செஞ்சு 10,000 பேர் அனுப்ப இருக்கிறாங்க. எங்களுக்கால சொல்ல முடியாம இருக்குது. ஆணவம் என்று சொல்லலாம இருக்குது. ஆணவம் என்று சொன்னால் திரும்பி கேட்கிறான், நீ எனக்கு தின்ன தருவியா, நீ எனக்கு அந்த சம்பளத்தை தருவியான்னு. அது ஒரு அநியாயம். அநியாயத்துக்கு துணை போறாங்க. ஆனா ஏன் போறாங்க? அவங்களும் ஒரு நெருக்கடியான நிலையில, ஒரு நெருக்கடியான நிலை. அல்லாஹ்விடத்துல கையேந்துவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மையில நான் யாப்போட்ல என்னோட ஒரு முஸ்லிம் சகோதரனையும் கண்டேன். அவரும் ஸ்ரீலங்கன் பிளாகையும் இஸ்ரேல் பிளாகையும் போட்டு ஒரு டிஷர்ட் உடுத்துட்டு அவரும் போறார் தொழிலுக்கு. என்னை கண்டுக்கு வந்து இந்த இடத்துல அழுத மன்னிப்பு கேட்கிறார். அதனால எனக்கு வேற வழி இல்லை, என் புள்ளல் பசியில, எனக்கு கஷ்டம், இங்க தொழில் இல்ல, அதனால நான் போறேன், வருத்தத்தோட போறேன். அதுல என்னை மன்னிங்க, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்று துஆ செய்யுங்க என்று சொல்லி அழுது போறார்.
அல்லாஹ் எங்களோட நாட்டுல பொருளாதார நெருக்கடியை விட்டும் அல்லாஹ் எங்களுக்கு விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். இந்த அநியாயக்காரருக்கு கீழே அடிமையாக இருந்து நாம் வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் அதுக்கு நமக்கு பொருளாதார ரீதியான ஒரு இண்டிபெண்டன்ஸ அல்லாஹ் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அப்பதான் எங்களுக்கு நியாயம் நேர் எங்க இருக்குதோ அதோட எங்களுக்கு நிற்கலாம். அநியாயத்துக்கு எங்களுக்கு துணை போக முடியாது. இதை எங்களுக்கு ரோட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு இதை நிப்பாட்டிங்கன்னு சொல்ல முடியாத ஒரு நிலை. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல கையேறுவோம், இஸ்திக்பார் செய்வோம். அல்லாஹ் நிச்சயமாக எங்கள் நிலைமைகளை சீராக்குவான். அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நாட்டுடைய கால்நிலையையும் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிலைமைகளையும் நம் அனைவருக்கும் சாதகமாக அல்லாஹ் ஆக்கிவிப்பாராக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ் நம்முடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த துஆக்கள், கற்றுத்தந்த தீர்வுகளை நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி அதனூடாக தீர்வை பெற்றக்கூடிய